இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3D பிரிண்டரில் ஃபிலமெண்ட் ஸ்டக் மாட்டிக்கிற இஷ்யூ. ஃபிலமெண்ட் ஸ்டக் இன் 3D பிரிண்டர் ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன். இதுக்கு இந்த ப்ராப்ளம் என்னன்னு நான் சொல்கிறேன் என்னோடய பிரிண்டரில். அதுக்கான சொல்யூஷன் இங்கே நான் சொல்லியிருக்கேன். ப்ராப்ளம் என்னென்னா, எப்போல்லாம் நான் ஃபிலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறேனோ அந்த ஹாட் எண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள என்னோடய ஃபிலமெண்ட்டு வெளியில் வரலை. ஸோ அது மெல்ட் ஆகி வரணும், மெல்ட் ஆகலை. அப்போது நான் என்ன சொல்யூஷனில் நான் என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது, அந்த நியூமேட்டிக் வால்வு எனக்கு ப்ரோக்கன் ஆயிருந்தது. உள்ளே அந்த வால்வு புஷ் பண்ணுற அந்த புஷ் பட்டன் ப்ராப்ளம் வந்தது. அந்த டெஃப்லான் டியூபும் கொஞ்சம் மெல்ட் ஆயிருந்தது. ஸோ ஐடென்டிஃபை பண்ணேன் இந்த நியூமேட்டிக் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் திருப்பி அந்த நியூமேட்டிக் வால்வை மாற்றியும் நான் திருப்பி இன்சர்ட் பண்ணி பார்த்தேன். எடுத்துட்டு இன்சர்ட் பண்ணி பார்த்தேன் ஃபிலமெண்ட்டை. திருப்பியும் அது மெல்ட் ஆகி வரல. ஃபைனலாக ஃபவுண்ட் அவுட் பண்ணேன் அதில் பிளாக்கேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் பிளாக்கேஜ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ டெஃப்லான் டியூபு ஃபிலமெண்ட் எல்லாம் இன்சர்ட் பண்ணி பார்த்தேன். ஃப்ளோ ஆஃப் ஃபிலமெண்ட் அவுட்புட் கரெக்டாக வந்துச்சு. ஸோ இதுதான் இது ப்ராப்ளம் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங். இதுக்கு தேவையான பொருட்கள், நமக்கு ரிக்வயர்ட் காம்பனண்ட் என்னென்னா, ஒரு 3D பிரிண்டர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இதோட டூல் கிட் எஃப்டிஎம் டூல் கிட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஒரு டியூசர், அப்புறம் நியூமேட்டிக் இந்த வால்வு ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த பிரிண்டரை ஒர்க் பண்ண வைக்குதுன்றது நம்ம ப்ராக்டிக்கல் செஷனில் பார்ப்போம். ப்ராக்டிக்கல் செஷனில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பார்ட்டை இப்போ நம்ம இதை மாற்றிட்டு இந்த 3D பிரிண்டரை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி என்ன ப்ராப்ளம்னா, எக்ஸ்க்ளூடர் இது தள்ளவே இல்லை. எக்ஸ்க்ளூடரில் இந்த ப்ராப்ளம் இருந்தது. அதனால் இந்த இதை தள்ளவே முடியல. இப்போ நான் டைப் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இதில் உள்ள வரைக்கும் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதோட ஒரு வீல் கொடுத்துருக்காங்க மோட்டர் திருப்பறதுக்காக எக்ஸ்க்ளூடரில். ஸோ அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம இது எக்ஸ்க்ளூடர் ட்ரை பண்ண பார்ப்போம் இது வருதான்னு சொல்லிட்டு. ஸோ இப்பயும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. என்ன ரீசனால் அதுமாரி இருக்குதுன்னு தெரியல. ஸோ இன்னும் ஒர்க் பண்ணணும் போல் இருக்குது. ஸோ என்ன ப்ராப்ளம், இது ஏன் உள்ளே இன்சர்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது, இந்த இது முன்னாடி இங்கே பாருங்கள் மடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் என்னால் இன்சர்ட் பண்ணவே முடியல. இப்போ அதை கட் பண்ணிட்டேன். சைடாக தான் கட் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் அது ஷார்ப்பாக போய் உள்ளே உட்காரும். ஸோ திரும்ப என்ன பண்ணுறேன்னா, இன்சர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ எவ்வளோ பண்ணி பார்த்தோம், இன்னும் வேலைக்கு ஆகலை. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, நாசலை கைவிட்டு அதுக்கப்புறம் நான் இதை புது நாசல் போட்டுட்டு செக் பண்ண போகிறேன். நாசல் கீழே வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணி பார்ப்போம், என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சிடும். பாருங்கள், இன்சர்ட் பண்ணி எனக்கு எதுவுமே வரலை. இன்சர்ட் பண்ணுறேன், எதுவுமே வரல. பாருங்க, இன்சர்ட் பண்ணுறேன், எதுவுமே வரல. டியூபே வெளில ஏதோ ஜாம் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு பார்ப்போம். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு பார்த்தா வரணும். ஸோ அடியில் ஏதோ பிளாக்கேஜ் இருக்குது. என்ன பிளாக்கேஜ்னு பார்க்கணும். ஏதோ அடைச்சிட்டு தான் இருக்குது, பெருசாக அடைச்சிட்டு இருக்குது. என்ன பிளாக்கேஜ் இருக்குதுன்னு பார்க்கணும். நான் கேட்குறேன், திருப்பி என்னத்தை கேட்குறேன். இங்கே பாருங்கள், இங்கே இவ்வளோ பெரிய பிளாக்கேஜ் இருந்து எப்படி பிரிண்ட் அடிக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய பிளாக்கேஜ் இருக்குது. இவ்வளோ பெரிய பிளாக்கேஜ் இருந்தால் எப்படி பிரிண்டர் அடிக்கும்? அடிக்காது. பாருங்கள், இப்போ போகுது, இப்போ கரெக்டாக போகுது பாருங்கள், வெளியே வரைக்கும் வருது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதை திருப்பி இந்த நெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரூ பண்ணுறேன், போல்டை டைட் வைக்கிறேன். இப்போது என்ன பண்ணுறேன்னா, இந்த டெஃப்லான் ஓஸை நான் இதில் இன்சர்ட் பண்ணுறேன்.
ஸோ இப்போயும் கொஞ்சம் டஸ்ட் இருக்குது, அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துடணும். இதுலேயும் நிறைய டஸ்ட் இருக்குது. இப்பயும் இதில் ஒரு டஸ்ட் எடுத்துட்டேன். இப்போது இது ஒரு டஸ்ட் இருப்பாங்க. இப்போ இந்த நாசலில் நான் போட போகிறேன். இப்போ அந்த நாசலை டைட் வைக்கிறேன். நாசலை டைட் வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த டெஃப்லானை நல்லா அடி வரைக்கும் நிற்கிற மாதிரி கரெக்டாக இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போது ஃபிலமெண்ட்டை கீழே இறக்குறேன், உள்ளே அனுப்புகிறேன். இப்போ பாருங்கள் இவ்வளோ ஃப்ளோவாக வருது பாருங்கள். இப்போ முன்னதிக்கும் இப்போதைக்கும் பாருங்கள், முன்னாடி வரலை, ஃபிலமெண்ட் வெளியில் வரல, இப்போ ஃபிலமெண்ட் வெளியில் வருது பாருங்கள். ஸோ இவ்வளோ அடைப்பு இருக்குது. இப்போ அடைப்புலாம் போயிட்டு வெளியில் அழகாக வருது ஃபிலமெண்ட்டு. அழகாக ஃபிலமெண்ட் வெளியில் வருது. ஸோ அவுட்புட் முடிஞ்சிருது. பிரிண்ட் அடிச்சிருக்குது. இதான் அதில் பிரிண்ட் அடிச்சிருக்கு. நமக்கு ப்ராப்ளம் இதில் இருந்தது. ஸோ ப்ராப்ளம் இதில் இருந்ததை நம்ம ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம். ப்ராப்ளம் இந்த 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 டியூப்பில் இருந்த ப்ராப்ளம் நம்ம உள்ள ஒரு பார்ட்டை மாற்றணும். ஸோ M10 இந்த இதோட இந்த டியூப் இன்செர்ட் பண்ணுற அந்த பார்ட்டு. ஸோ அந்த எக்ஸ்க்ளூடரையும் நான் க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாத்தையும். இப்போ ஃபைனலாக இந்த பிரிண்டரோட அவுட்புட் இதுதான் எனக்கு கிடச்சிருக்குது. Thank you for watching. Subscribe my channel and share to all.